சினிமா ரொம்ப அற்புதமான தொழில், பயப்படவே பயப்படாதீங்க. நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, நல்லா இருக்கு தெளிவா, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருந்து. அனௌன்ஸ்மெண்ட் அந்த டீசர் மாதிரி இருந்துச்சு, அதான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நெல்சன் எப்பவுமே சொல்லுவார், ஒரு படத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமாக அவரும் சரி, எதுக்காக மெயினாக எஃபோர்ட் பயங்கரமாக இதில் இருக்கணும், அந்த கேஸ்டிங்கில் செம்ம எஃபோர்ட் ஒன்று இருக்கும். ஏன்னா ஸோ அந்த கேஸ்டிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுலேயே வந்து ஒரு பாதி இந்த கிணறு தாண்டின மாதிரி தான் அப்படின்னு. இவங்க ஆல்ரெடி அதில் முக்கா கிணறு தாண்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இங்கே இருக்கிற வைப் வந்து டெஃபினட்டாக தியேட்டரில் ஆன் ஸ்க்ரீன்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும் நம்புகிறேன். முதல்ல இந்த பியாண்ட் பிக்சர்ஸ்ல ஆரம்பிக்கிறேன். சகோதரர்களே, ரொம்ப ரொம்ப அழகாக பேசுகிறீங்க, நல்லா இருந்தது. எந்த தயாரிப்பாளர் புதுசாக வந்தாலும் வருக, உட்காருங்க ப்ளீஸ் உட்காருங்க, வருக வருக நான் வரவேற்கிறோம். சினிமா ரொம்ப அற்புதமான தொழில், பயப்படவே பயப்படாதீங்க யாருன்னு சொன்னாலும். எப்படி ஒரு, இது அட்வைஸ் இல்லை, என் அனுபவத்துலேருந்து சொல்கிறேன். எப்படி ஒரு படம் பண்ணுற இயக்குனர் வந்து எப்படி உருவாகுதுன்னு படிக்கிறாரோ, நடிகன் எப்படி படிக்கிறாரோ, அதே போல் தயாரிப்பாளர் வியாபாரத்தையும் ஸ்கிரிப்டையும் படித்தா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். யங்ஸ்டர்ஸ் தான் நீங்கள், படிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நிறையா படம் பண்ணுங்கள். இந்த படத்தில் மரியா அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வாழ்த்துக்கள் மரியா. உங்களுக்கு ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஜாலியாக இருந்துச்சு. இங்கே ஒரு சார் பேசினார், ஹாப்பி டைட்டிலே ஒரு ஹாப்பி இருக்குது. எனக்கு வந்து காலையில் சன் டிவியில் வந்து ஜோசிங் கேட்குற மாதிரி இருந்துச்சு சார், ஆனால் நல்லா இருந்தது, அது ஹாப்பியாக இருந்தது. நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த ஜிவிக்கெலாம் என்றைக்குமே, ஜிவி வந்து எப்பவுமே ஸ்கூல் பையனாகவே நடிக்கலாம் போல இருக்கு. இந்த ஜென்சி அதுக்கு முன்னே 90s எடுத்தாலும் சரி, ஜென்சி எடுத்தாலும் சரி, இன்னும் 50 வருஷம் கழிச்சு எடுத்தாலும் சரி, ஜிவி வந்து ஸ்கூல் பையன் நடிச்சிட்டு இருப்பார். நல்லா இருக்கு தெளிவா, ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. வாழ்த்துக்கள் உங்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ணே க்யூட்டாக இருக்கீங்கண்ணே, எனக்கு மரியம்ண்ணே ரொம்ப பிடிக்கும், க்யூட்டாக இருக்கீங்கண்ணே. அப்புறம் எனக்கு எப்பவுமே இந்த கேள்வி இருக்கும், ஜிவியே ரொம்ப நல்லா பாட்டு போடுவார், ஆனால் ஜஸ்டினுக்கு அந்த இது 2வது படம் நினைக்கிறேன். எனக்கு ஜஸ்டின் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கம். எனக்கு அவன் பண்ணையாரம்பத்துலேருந்து பழக்கம். பட் எனக்கு அவன் மேலே அளவு கடந்த அன்பு இருக்குது, மரியாதை இருக்குது. எனக்கு அவனோட ஒர்க்கு ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே நான் உரிமையாக எத்தனை மணிக்கு வேணால் ஃபோன் பண்ணலாம், பேசலாம், சொல்லலாம், பாராட்ட முடியும். சும்மா இருக்கா கூட அவன் போய் உட்காந்துருக்கேன் நான், எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஜஸ்டினை. ஸோ ஜஸ்டின் வந்து ரீசெண்டாக அவனோட சர்வ மாயா சரி, நீலோத்தியா இருக்கட்டும் சரி, அவன் ஒரு எக்ஸ்ட்ரானரியான கம்போசர். நான் அப்போ சொல்லிட்டு இருப்பேன், நான் நினைக்கிற இல்லை எனக்கு தெரிகிற ஜஸ்டின் வந்து இன்னும் ரொம்ப பெரிய ஆள்ரா, இன்னும் ரொம்ப பெரிய இடத்துக்கு போகணுன்னு அவன் அதை நோக்கி போகிறத நினச்சி எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஐ லவ் யூடா ஜஸ்டின், ஐ லவ் யூ. எனக்கு வேறு யார் என்ன சொல்கிறதில்ல. கௌரி உங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். கௌரி, எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. எனக்கு இன்னொரு வேலை இருக்குது, அதனால் நான் போகிறேன். என்னை கூப்பிட்டுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். சும்மாவே ஸ்டேஜ் ஏறினா உதறும், இல்லை பயங்கரமாக ஏசி வேறு குளிருது. எனக்கு மட்டும் தானே இல்லை மற்ற வேற யாருக்கா, எல்லாருக்குமே குளிருது? அப்போது ஓகே, டாக்டரை பார்க்க வேண்டியது இருக்கும், நம்ம பாடி மட்டும் தான் பிரச்சனை நினச்சேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பொதுவாக சில ஈவெண்ட்டுக்கு போகும்போதே அங்கே இருக்கிற அந்த ஒரு வைபே அதுலேயே தெரியும், ஓகே இது என்ன மாதிரியான படம், இது என்ன, எங்கே போக போகுது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுல. மேடைக்காக நிறைய பேர் பேசுவாங்க, எல்லாருமே சிரிப்போம், அதெல்லாம் அப்படி தான் இருக்கணும் சம்பிரதாயப்படி. ஆனால் சில இடத்துல அது வந்து ஜென்யூனாக ஃபீல் ஆகும். அந்த ஃபீலிங் எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்குது. மொத்த டீம் பேசும்போது எல்லாருமே எவ்வளோ இன்வால்வ்டாக, எவ்வளோ சூப்பராக வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுது. எனக்கு ஆக்சுவலாக அந்த படத்தை பற்றி எதுவுமே தெரியாது. ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு ஹாப்பிராஜ் டீசர்னு ஒன்று விட்டுருந்தாங்க, அனௌன்ஸ்மெண்ட் அந்த டீசர் மாதிரி இருந்துச்சு, அதான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். எனக்கு பார்த்தப்போ லாஸ்ட்டாக லவ் டுடே பார்க்கும்போது, அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு வைப் ஒன்று இருந்துச்சு. அந்த ட்ரெய்லர் என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஃபீலிங் வந்து செம்மையாக, அதுக்கப்புறம் இன்னொரு படத்தில் அந்த ஃபீலிங் ஒன்று, அதே வைப்பு, பயங்கர எனர்ஜி எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தா டேரக்டர் வந்து அந்த ஸ்கூல்ல இருந்தால் வந்திருக்காப்புல, நம்ம பிரதீப் ப்ரோவோட அசோசியேட் அப்படின்னாங்க. சரி ஓகே, எல்லாமே சூப்பர். அப்புறம் நம்மளோட நிறைய பிடிச்ச நிறைய பேர் உள்ளே இருந்தாங்க, இன்க்ளூடிங் ஜிவி சார் முதற்கொண்டு ஏகப்பட்ட ஃபேவரட்ஸ் இருந்தாங்க. மணிலேருந்து முத்தண்ணன், அதிர்ச்சி அருண். ஏன்னா அதிர்ச்சிக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த ஷோ பார்க்க ஆரம்பித்தேன். அந்த நம்ம இது குக்கு இது கோமாளின்னு வருதுரா, அந்த அதான்டா, அதோட வேற வெர்ஷன் டாப் குக் பார்க்க ஆரம்பித்தேன். அது எப்படி எல்லாருக்கும், ஏன்னா எனக்கு ஒன்றும் பிடிக்கும், உனக்கு வந்து அதில் யாரும் பிடிச்சதுலாம் தெரியாது, நான் உனக்காக தான் பார்த்தேன் நான். ஆமாம், அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு, ஷோ நல்லா இருந்துச்சு, நீயும் நல்லா இருந்துச்சு, நீ பண்ணுறது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, பயங்கர ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் நிறைய ஃபேவரட்ஸ் அவங்க எல்லாத்தையுமே இந்த படத்தில் பார்க்கும்போதே, ஏன்னா நான்
நெல்சன் எப்பவுமே சொல்லுவார், ஒரு படத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமா அவரும் சரி, எதுக்காக மெயினா எஃபோர்ட் பயங்கரமா இதுல இருக்கணும், அந்த கேஸ்டிங்ல செம்ம எஃபோர்ட் ஒன்று இருக்கும். ஏன்னா ஒரு டேரக்டர் ஒன்று யோசிப்பாப்புல, ஆனா இந்த யோசிக்கிற எல்லாமே ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு அந்த நடிகரோட மூலமா தான் அது வெளியில வரப்போகுது. ஸோ அந்த கேஸ்டிங் கரெக்டா இருந்துச்சுன்னா அதுலயே வந்து ஒரு பாதி இந்த கிணறு தாண்டின மாதிரி தான் அப்படின்ட்டு இவங்க ஆல்ரெடி அதுல முக்கா கிணறு தாண்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே சூப்பர். ஜிவி சார் இப்போ கூட நான் தான் சொல்லிட்டு இருந்தேன், ஆள் பாக்குறதுக்கே செம்மையா இருக்கீங்க சார், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 படத்துக்கு ஒரு படம் இந்த மாதிரி பண்ணுங்க, பார்க்கவே செம்ம எனர்ஜியா சூப்பரா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் என்னமோ சொன்னாங்க. எனக்கு ஃபங்க் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். ஆமா செம்மையா இருந்துச்சு, அது இன்னொரு படத்துல வச்சுக்கோங்க. அண்ட் கௌரி உங்களோட லவ்வர் படம் எனக்கு பயங்கரமா பிடிக்கும். ஏன்னா அதுல வந்து இப்போ எப்படி சொல்றது, மணியோட பர்ஃபார்மன்ஸ் அது எப்பவுமே வேற லெவல்ல இருக்கும். அவர் கூட ஒரு மாதிரி காம்பீட் பண்றதே பெரிய விஷயம். ஸோ செம்மையா பண்ணியிருந்தீங்க அதுல, இதுலயுமே சூப்பரா பண்ணியிருப்பீங்க நம்புறேன். அண்ட் டைரக்டர் மற்றபடி நடிச்ச எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஜஸ்டின் தலைவா, ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு அதான் இந்த சிறையில சொன்னாங்கல்ல, அந்த நீலவதி பாட்டு தான் பயங்கரமா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல மெலடி கேட்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தா, இந்த சைடு பார்த்தா அப்படியே அந்த ஆடினே இருப்பேன். என்னைக்கு வந்து ஒரு மியூசிக் டைரக்டரால இந்த 2 கான்ட்ராஸ்டையும் தொட முடியுதோ அவங்க வந்து எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ சூப்பரா இருக்கு தலைவா. மணி அதே மாதிரி இது ஃபர்ஸ்ட், ஆக்சுவலாக நிறைய பேருக்கு இது டெபுன்னு நினைக்கிறேன், இப்போ ப்ரொடியூசர் உட்பட. மணி அதே மாதிரி சொல்லியிருந்தாப்புல டாடா படத்துல அந்த ப்ரொமோஷன் சாங் பண்ணாப்புல ரொம்ப டீசெண்டா சொன்னாரு. ஆக்சுவலாக அன்னைக்கு ஷூட்டிங் நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா அவர் வந்து கார்டு இல்லாம உங்களுக்கு வந்து படம் எடுத்துட்டு இருக்கிறாரு அப்படி சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. நாங்களே காசு இல்லாம ப்ரொமோஷனல் சாங் எடுத்துன்னு இருக்கிறோம் சார், படத்துல இல்லாத வர அது யூடியூப்ல தான் வரும் அப்படின்னு சொன்னதுனால மன்னிச்சு விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அன்னைக்கு கேட்ட போது கார்டெல்லாம் எடுத்துட்டலப்பா, இந்த ஷூட்டிங்ல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, ஓகே சூப்பர். ஸோ அடுத்தது அப்படியே வந்துருங்க, நம்ம படத்துக்கு வந்துருங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வேலை பார்த்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நிச்சயமா இங்க இருக்கிற வைப் வந்து டெஃபினட்டா தியேட்டர்ல ஆன் ஸ்க்ரீன்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகும் நம்புறேன். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் எல்லாருக்குமே. டெஃபினட்டா படம் சூப்பரா இருக்கும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. நான் முதல் இந்த கதையை கேட்கும்போது, சினாப்சிஸ் கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்போ அதுக்கப்புறம் நான் ஜெயகாந்த் கிட்ட பேசி சொன்னேன், சரி ஒரு மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம கதையை கேட்டுக்கலாம் ஃபோன்ல. அண்ட் கதையை கேட்டு முடிச்சோன்னே நான் அவருக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், இந்த படம் சூப்பர் ஹிட். சரி, நான் அதிகமாக இந்த மாதிரி படத்தை பற்றி நான் சொல்ல மாட்டேன், பட் இதுல ஒரு கட் ஃபீலிங் ஸ்டார்டிங்ல இருந்தது. சினாப்சிஸ் பார்க்கும்போது படிக்கும்போது அண்ட் இப்போ கதையெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம், ஸோ திஸ் இஸ் டெஃபினெட்லி சூப்பர் ஹிட் அண்ட் டெஃபினெட்லி அதோட கட் இன்ஸ்டிங் இருக்கும் எனக்கு. ஐ டெஃபினெட்லி ஃபீல் தி ஆடியன்ஸ் இஸ் கோயிங் டு லவ் இட். நீங்க பிரசால் எல்லாருமே பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும் இந்த படம். இந்த படத்து ஆனந்தனுக்கு அப்புறம் this is the only other film which is giving me that kind of family bonding and ரொம்ப ஜாலியான ஜோவியலான சிச்சுவேஷன் ஷூட்டிங் பண்ணும்போது. ஸோ தட்ஸ் பீன் கிரேட். ரெண்டாவது நம்ம காஸ்ட், ஜிவி பியூட்டிஃபுல் பர்சன், ஹம்பிள் human being to work with. நம்ம Sri Gauri Priya, she's been doing very well, getting a lot of accolades and awards for her performances. Wishing her only the best.